சொல்கிறேன், நீங்கள் அது மட்டும் கேட்டுங்க. ஒரு சின்ன வீடியோ மாதிரி மட்டும் ஓகேங்களா? இங்கே போயிடலாமா இல்லை அது அடுத்த இல்லை இங்கே சொல்லுவோம். ஏன் இந்த கல் இருக்குங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு பயிர் போடுவீங்க, அது ஒரு சிலர் வராமல் இருக்கும். நீங்கள் ஏன்னு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நேரனால தான் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்துட்டு நேரனாலையும் இருக்கலாம். அது இல்லாமல் மண் வந்து சத்து இருக்காது அந்த அளவுக்கு. எப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே பயிர் போட்டே இருந்தீங்கன்னா அந்த சத்து வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுமாரி குறைஞ்சிரும். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாயில் சாம்பிள், அதான் வந்து மண்ணை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, எப்படி எவ்வளோ சத்து இருக்குது நம்ம மண்ணில் அப்படி என்ன பண்ணால் அதில் நம்ம போடுற பயிர் வளரும். இப்போ நீங்கள் நெல் போடுறீங்கன்னா அது வந்து அதான் என்பிகே, அதான் நீங்கள் போகிற மருந்து அந்த இதெல்லாம் இருக்கும், யூரியா அந்த மாதிரிலாம். அது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா சப்போஸ் அது வளராமல் இருக்கும். அது பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக சாம்பிள் எடுக்கிறது. அதான் சாம்பிள்னா மண் எப்படி எடுத்து நீங்கள் ஆய்வாளர்கிட்ட கொடுக்குறது, டெஸ்ட்டுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு சொல்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு கழனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மரத்து உரமோ இல்லை நம்ம மாட்டு சாணம் போட்டிருப்போம்ல எருவு, அந்த இடத்துலையோ நிழல் இருக்கிற இடத்துலையோ இந்த மாதிரி இடத்துலாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் மண் சாம்பிள் இப்போ இங்கேருந்து பாருங்க ஐயா, இதுலேருந்து நீங்கள் ஒரு கிராஸாக இந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக்கா அந்த மாதிரி ஒரு இடத்த மண் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா, ஒரு கூர்மையான ஒரு இதுவாக இந்த இதுல இதுக்கு சென்டர்லேருந்து ஒரு அரை அடி தூரத்துலேருந்து நீங்கள் மண் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு எவ்வளோ நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து ஒரு 5-6 இடத்த எடுங்க, ஒரு 10 இடத்த எடுங்க. ஒரு கேன்லேருந்து எடுத்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்து நீங்கள் ரவுண்ட்ஸ் அதான் வட்டமாக நீங்கள் கொட்டிட்டு அதை அளந்துட்டு 2ஆ கோடு போட்டு இப்படி பாருங்க, இது போட்டு அதுலேருந்து ஒரு சைடு மட்டும் நீக்கி எடுத்து மிச்சம் 2 பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கங்க மண்ணா. அதை திருப்பவும் வட்டமாக்கிட்டு அதை திருப்பம் அதுமாரி 2ஆ பங்கிட்டு 4 நாளாக பங்கிட்டு அதுலேருந்து 2 மட்டும் நீங்கள் எடுக்கணும். 2 ஆப்போசிட், அதை எதிர் இருக்கிற 2 விட்டுணும். எதிர் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேரிலே காய வைக்கணும் ஐயா. அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை காய வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் அந்த கல், அப்புறம் அந்த வேஸ்ட்டு, அதான் நிலம் இல்லாத மண், கல் அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு நீங்கள் தூய்மையாக தான் எடுக்கணும். அது எடுத்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு நம்மளாவும் பண்ணலாம். நியூட்ரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது, அது வந்து ஒரு மிஷின் வேணும் ஐயா. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதி இருக்குமான்னு தெரியல, அதெல்லாம் அது வேணாம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட்லேயே வந்துட்டு அது மாதிரி மண் ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க. அது இங்கே எங்கே இருப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்குங்களா, ஓகே, நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பட்டா சிட்டா, அது எவ்வளோ இடம் இருக்குது, உங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த மண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலித்தீன் பேக், அதான் அந்த பிளாஸ்டிக் பையில் இல்லைன்னா நீங்கள் துணி பேக்கில் கூட எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோனா ஒரு 1/2 கிலோ மண் இருந்தால் போதும். நம்ம அந்த பங்குச்சத்தில் 1/2 கிலோ மண் தான் வரும். அந்த 1/2 கிலோ மண் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எவ்வளோ என்ன இருக்குது, எவ்வளோ சத்து இருக்குது, இன்னும் என்ன சேகணுன்றது சொல்லுவாங்க. இதை நீங்கள் அதை வச்சு அந்த மருந்து போட்டு நீங்கள் அதை சத்து மட்டும் போட்டு இது பண்ணிக்கலாம். அது நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஏன் நெல் வர மாட்டேதுன்ட்டு நீங்கள் விட்டுருவீங்க ஒரு சமயத்தில், இல்லை வேற என்ன மரம் வச்சு விட்டுறலாம், வரமாட்டேங்குது அப்படின்ட்டு விட்டுருவீங்க. அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன்னாங்க, நெல்லே நீங்கள் திருப்பி இன்னும் நிறைய இப்போ வளரணும், நிறைய இன்னும் நமக்கு அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அது எப்படி பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி அதை வந்து நம்ம ஓட்டுவாங்க இல்லைங்களா, இந்த புழுதி ஓட்டிருப்பாங்கல்ல, அந்த கழனியில் தான் நம்ம எடுக்கணும். இங்கே வந்து அது பார்த்தோம், இங்கே எங்கேயும் இல்லை, அது அந்த இடத்த பார்த்தோம், அந்த இடம் வேறு ஏதோ போட்டிருக்காங்க போல, அதை கடலக்கா போட்டுக்கிறாங்க போல. சரி, அதனால் நாங்கள் இந்த இடத்த சும்மா செஞ்சு காட்டுறோம், நீங்கள் அது மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு அங்கங்கே எடுக்கணும். அங்கங்கே திட்டு எடுத்துட்டிங்கன்னா அதான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஒரு தடவை செய்து காட்டுறோம், நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கணும். இதுதான் தெரியும் எனக்கு. ஏன்னாங்க நாங்கள் ஹெட் மாஸ்டர், அதனால் அது தெரியும் ஓரளவுக்கு. சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் அங்கேருந்து எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க சீக்கிரத்தில் அதுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பிரியா பண்ண சொல்லிக்கிறோம், மண் ஆராய்ச்சி பண்ண சொல்லிக்கிறோம். எவனும் அதை பற்றி கேட்கறதும் கிடையாது. ஏதோ ஓரமாக வரமான்னு தான் போய் எதுவும் மண் இதெல்லாம் பண்ணுறது இதுதாங்க. எதான் சொல்கிறேன், என்ன மண் ஆராய்ச்சி பண்ணி நான் கொடுத்தேன், ஒரு தடவை கொஞ்சம் கொடுத்தேன். எட்டுமானங்களுக்கு அது போனது மல்லி அதுக்கு உண்டான இது கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அது எல்லாத்துக்கு அதனால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 4 தடவை நல்லா பஸ் அப்படின்னு நான் போகிற நேரத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கிற நேரத்தில் நான் போகணும். அது மாதிரி தான் பிரச்சனை. முதல் சரி, நீங்கள் முதல் வடிவமாக எடுக்கணும். அதான் ஐயா, அது இல்ல உங்களுக்கு தெரியும், எப்படி சொல்றது தான் நாங்க அது மாதிரி சொல்றோம். அது வடிவமாக தான் எடுக்கணும். 15 சென்டிமீட்டர் இல்ல நான்
நான் உங்களுக்கு புரியணுன்ட்டு தான் நான் அது மாதிரி சொன்னேன். இல்லை அதான் சரி பார்த்து தான் விட்டுட்டோம். எதுக்கு இப்போ நீங்கள் ஏதோ செஞ்சதுக்கு கூட சரி நீ எடுத்துன்னு வாங்க அதான் சொன்னேன். சரிண்ணா சும்மா ஒரு டைம் பண்ணி காமிக்கிறோம். அது மாதிரி நீ எடுத்துன்னு வாங்க பிரியான்னு சொல்கிறேன் நான்னா செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் இதுக்கு செஞ்சு நான் ஒன்றும் காசு கூட கொடுக்கல இங்கே நின்று